இந்த வடக்கு கிழக்கிலே காணாமல் ஆக்குதல்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கக்கூடிய அரச துணை ராணுவ குழுக்கள் அல்லது ஒட்டுக்குழுக்கள் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறது. காணாமலாக்கப்பட்டோர் தினம், மனித உரிமைகள் தினம், இப்படியே ஒவ்வொரு தினமாக நாங்கள் போராடுகின்ற ஒரு சமூகமாகவே தொடர்ச்சியாக நாங்கள் போராடி வருகின்றோம். உங்களுடைய மகனுடைய இந்த கைது சம்பவத்திலே ஏபிடிபி அல்லது டாக்டர்ஸ் தரப்பிற்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்புறீங்களா? இந்த புள்ளிய ராணுவம் EPDP எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ செய்து போட்டாங்கள். எந்த புள்ளி எந்த பிறந்த மண்ணிலேயே இந்த புள்ளிய குழி தோண்டு வச்சுட்டாங்க. நீங்கள் போய் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பதில் உங்களுக்கு வழங்கினார்? நீங்கள் அவர் அலுவலகத்துக்கு போய் நீங்கள் அங்கே நேரடியாக சந்திச்ச நீங்கள் அவர் ஒரு இந்த நாட்டை ஆள்றவர், அவர் எல்லாத்துக்கும் ஒரு சமனான ஆள். அப்போ அவர் என்ன செய்திருக்க வேணும்? நாங்கள் வலி சுமந்த அம்மாக்கள் வலியோடு போயிருக்கிறோம். நாங்கள் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கணும். அவர் ஒரு பதிலும் சொல்ல இல்லை. அவருக்கு அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் அவங்களே கொண்டு அழித்தவங்க. அவங்கள்ட்ட நாங்கள் போய் கேட்டது எங்களோட மடத்தனம். ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் செம்மணி பகுதியிலேயே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தியாகதீபம் திலீவன் அவர்களுடைய நினைவேந்தலினுடைய 11வது நாளான இன்று அவர் அகிம்சை வழியிலே உண்ணா நோன்பு இருந்து உயிரை மாய்த்திருந்த அதே போன்ற ஒரு வழியாக அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் மேற்கொள்ளுகிறார்கள். தினமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் ஒவ்வொரு குழுக்களாக இங்கே வருகிறது இந்த அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வடக்கினுடைய 5 மாவட்டங்களிலும் இருந்து 5 நாட்களுக்கு இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி பகுதியில் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய முறைகேடுகளுக்கு எதிரான நிதியை கோரியும் உள்நாட்டு பொறிமுறைகளில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணைகள் தேவை என்ற விடயங்களையும் வலியுறுத்தி இந்த அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியிலே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கு பற்றி இருக்கீங்க. உங்களோட குடும்பத்திலிருந்து யார் காணாமல் ஆக்கப்பட்ட, எந்த சந்தர்ப்பத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்? எனது குடும்பத்திலிருந்து என் மகன் தான் காணாமல் ஆக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டேன்னு சொல்கிறதை காட்டி அவைகள் என் மகனை வீட்டில் கூட்டிக் கொண்டு போனவைகள் இலங்கை கடற்படையினர் விசாரித்து போட்டு விடுறோம்னு சொல்லி அவரை கூட்டிக் கொண்டு போய்க்கல. அவருக்கு 24 வயசு. அவர் AL முடிச்சு போட்டு பவனியா டெக்னிக் காலேஜ் முடிச்சு போட்டு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மகன். அவர் கொண்டு போய்க்க அவருக்கு 24 வயசு. அவரை தான் நாங்கள் நம்பியே இருந்தேன். நாங்கள் ஒரு கடற்தொழில் நாங்கள் பெருசாக படித்தது கிடையாது. ஆனால் என் பிள்ளைகள் 4 பேர் எனக்கு அவையில நான் படிக்க வைக்க வேணும். எனக்கு ஒரு உறவுன்னு சொன்னால் எனக்கு அந்த என் பிள்ளைகளும் என் கணவனும் தான் உறவு. அதுக்காக நாங்கள் எதுக்கி தவிச்சு கொண்டிருந்த நேரத்தில் இவைகள் என்னத்துக்காக கொண்டு போனவியலன்ட்டு இதுவரையும் எனக்கு தெரியாது. அவற்ற பைக்கில் தான் அவர் ஏற்றி கொண்டு போனது. நாங்கள் தொடக்கத்தில் நாங்கள் சொன்னேன் நாங்கள் எங்களுக்கு யார் கொண்டு போனோன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி. பிறகு பார்த்தால் அவருடைய பைக் தலைமன்னர் நேவி கேம்பில் நின்றது பிறகு தான் எனக்கு தெரியும் நேவி தான் என் பிள்ளைய கொண்டு போனோன்னு சொல்லி. அப்போ என்னதுக்குன்னு சொல்லி விசாரிக்கல சொல்லிச்சுன்னா நாங்கள் கொண்டு ரயில்னு சொல்லி அப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தவியல். அப்போ அவரை பிடிச்சி கொண்டு போய்க்கல 2008ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 11ஆம் தேதி இரவு வீட்டை தான் அவைகள் கூட்டிக் கொண்டு போன வேலைன்னு சொன்னால் எங்களோட இவற்றை அண்ணன் வீட்டில் தான் அவர் படுக்கிறவர். அங்கே வச்சு தான் அவரை கூட்டிக் கொண்டு போனது. அப்போ அவைகள் அவரோட 4-5 பிள்ளைகள் நின்றவங்கள். அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்களா நாங்கள் விசாரிச்சு போட்டு கொண்டு வந்து விடுறோம்னு சொல்லி. பிறகு சொன்னாங்களா நாங்கள் ஆள் தெரியாமல் பிடிச்சி கொண்டு வந்த நாங்களேன்னு சொல்லி அவைகள் சொன்னேன்ட்டு சொல்லி எனக்கு அந்த பிள்ளைகள் சொன்னது. அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸில் அறிவிச்சேன்னா அப்போ 2009 யுத்தம் முடிஞ்சது. 2011ஆம் ஆண்டு தை மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டம் முதல் மன்னாரில் செய்து இன்று வரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில்
போகாத நேரமும் இல்லை வராத நேரமும் இல்லை. என்ன சொன்னால் என் பிள்ளைக்கு ஒரு முடிவு வேணும். எனக்கு என் வீட்டில் வச்சு கூட்டி கொண்டு போனவியல் நான் செத்த பிள்ளைக்காக போராடி கொண்டு நிற்கல. என் உயிரோட கொடுத்த பிள்ளைக்காக நான் போராடி கொண்டு நிற்கிறேன். என் பிள்ளை எனக்கு கிடைக்கும் வரைக்கும் நான் போராடுவேன். என்னென்னு சொன்னால் எங்கேனாலும் வச்சுருப்பாங்க நான் நம்பிக்கையோடு தான் நான் இன்று வரையும் இருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க உங்களோட வீட்டில் வச்சு உங்களோட பிள்ளையை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி. அதற்கு பிறகு இந்த போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட தொடங்கினதுலேருந்து யார்கிட்ட இந்த விசாரணைகளை நீங்கள் மேற்கொண்டீங்க? என்னென்ன வகையில் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டீங்க? தொடக்கத்தில் நாங்கள் சனியனன்று தான் அரசாங்கத்துக்கு இதை தெரியப்படுத்த வேணும்னு சொல்லி ஒரு மகக்கையா மூலமாக தான் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டங்களை கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து கொண்டு வந்த நாங்கள். அதுக்கு பிறகு என்னென்ன குழுன்னு சொல்லி வந்தது மன்னாருக்கு. அப்போ எங்களுடைய ஆண்டகை இருந்தவர். அப்போ அவர் மூலமாக நாங்கள் அதுக்கு சாட் சொன்னேன் நான். அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழுன்னு சொல்லி வந்தது. அப்படி பல ஆணைக்குழுக்கள் வந்தது. பரணப ஆணைக்குழு அதுன்னு சொல்லி வந்தது. அதையும் விட நாங்கள் நிறைய இடங்களில் தேடி இருக்கிறேன். நான் என்ன சொன்னால் எனக்கு 2015 அவர் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்து ஒரு தைப்பொங்கல் நிகழ்வுன்னு சொல்லி அந்த நிகழ்வில் அவரையே மாதிரி ஒரு ஆள் இருந்தது. நான் என்ற பிள்ளைன்னு சொல்லித்தான் நான் அங்கே போய் தேடினேன். அங்கே போய் தேடக்கே அவர் சொல்லி போட்டுனேன் அதுவும் கூட பிள்ளை இல்லையாண்டு. அப்படி இருந்து பிறகு நான் வழக்கு வச்சேன். நான் வழக்கு வைக்க நான் அதில் கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தவியல் நான் காட்டினது ஒரு ஆளை, அவையல் மன்னாருக்கு கொண்டு வந்தது இன்னும் ஒரு ஆளை. அப்போ நீதமான என்னோட கேட்டவர், அம்மா நீங்கள் காட்டினது இந்த பிள்ளையை தானான்னு கேட்டவர். நான் சொன்னேன் இல்லை, நான் காட்டினது இதில் நிற்கிற பிள்ளை, இவையல் கொண்டு வந்தது இந்தியாவில் நிற்கிற பிள்ளை அப்படின்னு சொல்லிக்க. அப்போ நீதவான் சொன்னவர், அந்த அம்மா காட்டின பிள்ளையை நீங்கள் கொண்டுற வேணும்னு சொல்லி இதுவரையிலையுமே கொண்டுற இல்லை. நான் தலைமன்னாரில் இருந்தேன். நான் பள்ளிமின்ன மன்னார் பள்ளிமின தான் எங்களுக்கு இடம். நான் தலைமன்னாரில் இருந்து பூசா வரையும் ஒவ்வொரு சின்ன கேம்பாக, ஏன்னா அந்த நேரத்தில் இந்த பிள்ளைய கொண்டு போகிற நேரத்தில் இராணுவம் தான் கேம்போல் போட்டு எங்களை ரோட்டால் போய்க்கே 3 கேம்ப் இருக்கும். 3 கேம்ப் இருக்கும்போது எங்களோட ரோட்டில் இருந்து எங்களோட இடத்துல இருந்து நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இருந்தாலும் எங்களோட கரைக்கடையில் நேவி இருப்பேன். அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்டு தான் போகணும். ஒரு லாம்பை கொண்டு போய் லாம்பு வலிச்சதை காட்டினா தான் அவன் வருவான். அவன் வந்தவுடனே தான் நாங்கள் சொல்லணும் இப்படி ஆஸ்பத்திரிக்கு போக வேணும்னு சொன்னால் அவன் அறிவிச்சு தான் ஒவ்வொரு கேம்ப் அறிவிச்சு தான் அந்த சின்ன சென்ட்ரிகள். அப்போ என் பிள்ளையும் பிடிச்சோன்னு போய்க்கலாம். அதில் சென்ட்ரியல் இருந்தது. அந்த சென்ட்ரியிலையும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சமனன்னு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ட் நின்றவன். அப்போ அவன்கிட்ட தான் நான் அடிக்கடி போய் கேட்பேன், இதால் தானே என் பிள்ளைய கொண்டு போனாங்க, உனக்கு தெரியும் தானே, உனக்கு தெரியும், அவன் நல்லா தமிழ் கதைப்பா, உனக்கு தெரியாமல் கொண்டு போக மாட்டான் தானே என்று சொல்லி கேட்டால் அவன் கடைசியாக எனக்கு என்ன கண்டுட்டு ஒழிச்சிடுவான். அவன் ஒழிக்கிறது வேண்டிய அவசியம் இல்லையே, அவள் ஒழிக்கிறது அவசியம் இல்லை. அப்போ நான் அவனை பிறகு பார்க்குற இடங்கள் சின்ன இடங்களில் பார்க்குற நேரங்களெல்லாம் அவன் நிற்பான். என்னடுங்க தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கான், நான் கொண்டு போய் இல்லை உங்களோட அக்காட மகனை, உங்களோட அக்காட மகன் காசு அவங்க அக்கா காசுகளை கொடுத்து ஏமாந்து கொண்டிருக்கான்னு சொல்லி என் பிள்ளைய பிடிச்சோண்டு போய்க்கலாம். என் பிள்ளைக்கு முட்டு வருமாம்மா. அப்போ அவன் கையில் கம் தான் இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவேன், என் பிள்ளையை பிடிச்சோண்டு போய்க்கலாம் முட்டு வந்தேன்ட்டு சொல்லி வைக்கலாம். ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவான், இப்படி உங்களோட மகனை கொண்டு போய் இன்னிடத்துல வச்சிருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் நான் காசு மட்டும் 6,12,000 ரூபா காசு மட்டும் கொடுத்துருக்குறேன் என்ன சொன்ன. ஒருத்தர் சொன்னால் நீங்கள் இந்த கோயிலில் மாதாங்கோயிலில் இருங்க, உங்களோட மகனை கொண்டு வந்து நாங்கள் காட்டுவோம்னு சொல்லி அந்த கோயிலில் நான் 1 மாதம் வரையும் இருந்தேன். நான் பிள்ளை இன்றைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு சொல்லி 5 லட்சம் ரூபா காசையும் கொடுத்து போட்டு கடைசி வரையும் கொண்டு வந்து காட்டவே இல்லை. அப்படி பல வழியால் நாங்கள் தேடினாங்கள், பல வழியால் ஏமாற்றப்பட்டிருக்கோம். கடைசி அரசாங்கத்திட்ட போயிருக்கோம். அரசாங்கத்திட்ட எனக்கு ஞாபகம் இல்லை, மங்கள சமர விழாட்ட கூட நாங்கள் போனாங்களா. அப்போ அவர் தான் இந்த இந்த வெளிநாட்டு இந்த வெளிவிவகார அமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன் நாங்கள், மைதிரி ஸ்ரீபாலாட்ட போய் கேட்டேன் நாங்கள். எத்தனையோ இடங்களில் போய் எத்தனையோ எம்பி மேரிட்ட எத்தனையோ அது எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு 500 இடங்களுக்கு மேலே நான் தேடி இருப்பேன், சாட்சிகள் சொல்லியிருப்பேன் நான். நீங்கள் போய் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பதில் உங்களுக்கு வழங்கினார்? நீங்கள் அவர் அலுவலகத்துக்கு போய் நீங்கள் அங்கே நேரடியாக சந்திச்ச நீங்கள் அவரை? நாங்கள் அலுவலகத்துக்கு போய் நேராக சந்திச்சினாங்க. நாங்கள் சேமாவில் தான் எங்களை கூட்டி கொண்டு போனவர். அவர் பிரஜியல் குழு மன்னார் பிரஜியல் குழுவில் அப்போ அவர் தான் தலைவராக இருந்தவர். அப்போ அதில் எல்லா மாவட்டங்களும் வந்தது. அப்போ நாங்கள் எங்களை 10 மணிக்கு அவர் வர சொல்லி போட்டார். அப்போ நாங்கள் 10 மணிக்கு போயிருக்க அவர் வர இல்லை.
அவர் வந்ததுன்னு சொன்னால் 1 மணிக்கு பிறகு தான் அங்கே வந்தார். அங்கே விரைகில் அங்கே இருந்த கமராக்கள் இதுகளை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. வெளியால் எங்களோட செய்திகள் போகக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நாங்கள் அவர்கிட்ட கேட்கல. அவர் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்ல இல்லை. அப்போ நாங்கள் எத்தனையோ வகையில் அவர்கிட்ட நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருந்தாங்க. அவர் ஃபோன் பார்த்து கொண்டிருந்தார். இப்போ அவர் ஒரு இந்த நாட்டை ஆள்றவர், அவர் எல்லாத்துக்கும் ஒரு சமனான ஆள் என்ன. அப்போ அவர் என்ன செய்திருக்க வேணும்? நாங்கள் வலி சுமந்த அம்மாக்கள், வலியோடு போயிருக்கிறோம். நாங்கள் அவர் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கணும். அவர் ஒரு பதிலும் சொல்ல இல்லை. அவருக்கு அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் அவங்களே கொண்டு அழித்தவங்கள். அவங்கள்ட்ட நாங்கள் போய் கேட்டது எங்களோட மடத்தனம். என்ன சொன்னால் களவனிட்ட எடுத்தவனிட்ட போய் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? நான் களவெடுத்தனான்டா சொல்லுவான். அவன் சொல்ல மாட்டான். அதனால் அவன் களவனிட்டவன்கிட்டே நாங்கள் போய் திரும்பி கேட்குறது எங்களோட மடத்தனம்னு சொல்லி போட்டு தான் சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேணுமென்று சொல்லி இங்கேருந்து ஜெனிவா வரையும் நான் போனான். அம்மா ஜெனிவாவிலையும் போய் இந்த பிள்ளையோட கதையெல்லாம் சொல்லி எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் வேணுமெண்டு இன்றைக்கு வரையும் நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து போகிறவியல் அங்கே போயிட்டு அரசாங்கத்தோட அரசாங்கத்திட்ட வேண்டி திண்டு போட்டு அங்கே அரசாங்கத்துக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுத்து போட்டு வாருங்க. நீங்கள் போகிற நீங்கள் என்ன செய்ய வேணும்? எங்கிட்ட நாங்கள் இந்த யுத்தத்தில் 1,46,000 பிள்ளைகள் செத்துதுகள். அந்த பிள்ளைகள் அதுகள் நீங்கள் கொண்டீங்கள், படுகொலை செய்தீங்கள். அது உலக நாட்டுக்கே தெரியுது. நாங்கள் உங்கள்கிட்ட என்னத்தை கேட்குறேன்? நாங்கள் உயிரோட தந்த பிள்ளைகளை தான் கேட்குறோம். நாங்கள் செத்த பிள்ளைகளை உங்கள்கிட்ட கேட்க இல்லையே. எங்கள் உயிரோட தந்த பிள்ளைகளுக்கு என்ன நீங்கள் கொண்டு போய் எங்கே வச்சுருக்கிறேன்? இல்லாட்டி ஒரு நியூஸில் சொன்னாங்கம்மா என்ன பிள்ளைகளை கொண்டு போய் இப்போ என்ன இவர் மைந்த முதலைகளுக்கு வட்டி கொடுத்துட்டோம். முதலைகளுக்கு வட்டி கொடுத்துன்றதுக்கு என்ன ஒவ்வொரு அம்மாக்களும் பாடுபட்டுருப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். 35,000 கண் வந்து பாகிஸ்தானுக்கு தானம் கொடுத்தான்னு சொல்லிக்க. அப்போ அந்த கண்ணுகளெல்லாம் ஆற்ற கண்ணுகள் எங்கட இலங்கையில் என்ன சிங்களவன்ட்டு அவ்வளோ கண்ணும் அவன் பறத்து கொண்டே கொடுத்துருப்பான். எங்கட பிள்ளைகள் தான் செய்திருப்பான். சில அதுகளெல்லாம் இந்த ஆவுகளில் கிடக்கிற நேரத்தில் பல யோசனை வரும். ஒரு பிள்ளைய பெற்று பழக்கல எவ்வளோ கனவுகளோட அவன் வழியால் வலிக்கிட்டு போயிக்கல. என்ன காலை களைப்பட்டு போய்கல காலை செருப்பு தட்டி கொண்டு தான் நம்ம போகிறோம். அந்த செருப்பு சத்தம் எனக்கு இன்னும் காதில் கேட்கும். அப்போ ஒவ்வொரு நேரத்தில் 6 வரைக்கும் இந்த புள்ள வருவானோ, இந்த புள்ள வந்துட்டானோ, இந்த புள்ள தான் இதில் ஒரு ஆட்டோ வந்துட்டா, இந்த புள்ள தான் வந்துட்டானோ, இந்த இதுதான் வந்துட்டானோன்னு சரி. அப்போ அவங்க அன்றைக்கு இந்த பிள்ளைய எப்படி சொன்னு போனாங்களோ அன்றைக்கு அவங்க அப்பா நடப்புனமா வீட்டுக்குள்ளே படுத்தவர். இன்றைக்கு ஒரு வைத்தியக்காரர் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்படியே சும்மா அப்படியே படுத்து கிடக்கிற ஒரு கட்ட மாதிரி தான் இது. இந்த பாவமெல்லாம் இங்கேடா நீங்கள் கொண்டு போய் தீர்க்க போகிறீங்க. கடைசி சொல்லுவாங்க ஏழைகளுடைய கண்ணீர் வந்து கடைசியில் உங்களுக்கு நீங்கள் எங்களை விட மோசமாக இருப்பீங்க. நீங்கள் எங்களை விட மோசமாக உங்களோட சமுதாயத்துக்கு தான் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் தேடி வச்சிருக்கிறீங்க இவ்வளத்தையும். வலிந்து காணாமல் ஆக்கப்படும் சங்கத்தினுடைய செயலாளர் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் சுழற்சி முறையில் செய்து வருகிறோம். என்னென்னு கேட்டால் நாங்கள் தொடர்ச்சியாகவே மாதமாக போராடி வந்தோம். காணாமலாக்கப்பட்டோர் தினம், மனித உரிமைகள் தினம், இப்படியே ஒவ்வொரு தினமாக நாங்கள் போராடுகின்ற ஒரு சமூகமாகவே தொடர்ச்சியாக நாங்கள் போராடி வருகின்றோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை. இங்கு உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கையின்மையினால்தான் ஒவ்வொரு அரசும் வந்து எங்களை ஏமாற்றி எத்தனையோ ஆணைக்குழுக்களை கொண்டு வந்து அவர்கள் சும்மா போலிக்காக அந்த ஆணைக்குழுக்களை நியமித்து செய்தார்களே தவிர எந்த விதமான ஒரு சாட்சியங்கள் நாங்கள் OMP அலுவலகத்துக்கு உண்மையாகவே நாங்கள் நம்பவில்லை. OMP அலுவலகத்தை அந்த சர்வதேசம் எங்களிடம் சொல்லியிருந்தது, நீங்கள் OMPயை ஒரு கால் போய் பாருங்கள் என்று. அப்போது நாங்கள் 5 சாட்சியங்களை உண்மையாகவே 5 சாட்சியங்களோடு கொண்டே நாங்கள் கொழும்பில் ஒப்படைத்துட்டு வந்த நாங்கள் அந்த அலுவலகத்தில். ஆனால் அந்த அலுவலகத்தில் இருந்து எந்த விதமான பதிலுமோ யாரையாவது ஒரு ஆளையாவது கண்டுபிடித்து தந்தால் நாங்கள் உங்களை நம்புகிறோம் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து வந்திருந்த போது இன்று வரை அவர்கள் எந்தவித ஒரு நபர்களை கண்டுபிடித்து தரவும் இல்லை. என்ன நடந்தது என்று கூட சொல்லாமல் இருக்கின்ற OMP அலுவலகம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கேட்கின்ற போது அதை காணவில்லை. திருப்பி தர சொல்லி கேட்டிருந்தார்கள்.
அப்போ ஒரு பொறுப்பில்லாத ஒரு அலுவலகத்தை தான் இந்த அரசு நிறுவி இருக்கிறது என்பதை இந்த கண்கூடாக தெரிகின்றது. ஏனென்று கேட்டால் நாங்கள் கொடுத்த ஆவணத்தையே தொலைத்து விட்டு திருப்பி தாருங்கள் என்று கேட்பது, அப்போ இவர்கள் பொறுப்பு கூறுகிற ஒரு தன்மையை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்களா, இல்லாட்டி பொறுப்பு கூறல இருந்து தாங்கள் அதில் முற்று முழுதாக விலகி இருக்கின்றார்கள் என்பதை அது சுட்டி காட்டுகின்றது. சரி, இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் சர்வதேசம் என்று சொல்லி நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த 16 ஆண்டுகளில் எங்களுக்கு இந்த சர்வதேசம் எந்த விதமான தீர்க்கமான தீர்வுகளையும் தரவில்லை. இப்போது இருக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீலங்காவினுடைய உள்நாட்டு பொறிமுறையிலான தீர்வை தான் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை தாண்டி நீங்கள் எப்படியான போராட்டங்களை மேற்கொள்ளப் போகிறீர்கள்? நாங்கள் இன்று வரையும் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் தொடர்ச்சியான அரசுகள் சொல்லிக்கொண்டே தான் வருவார்கள். ஏனென்று அவர்கள் இந்த இராணுவத்தை காட்டி கொடுக்க போவதில்லை, அவர்கள் செய்த குற்றத்தை போவதில்லை, அவர்களுக்கான தண்டனைகள் வழங்க மாட்டார்கள் என்பது திட்ட தெளிவான ஒரு குற்றம் செய்தவர்கள் ஒரு கொலையாளிகளிடம் போய் நீதி கேட்பது என்பது ஒரு கசாப்பு கடையில் ஆடு போய் நீதி கேட்டதுக்கு சமன். அதே போன்றுதான் இன்று இந்த உள்ளக பொறிமுறையை போய் பாருங்கள் என்று சர்வதேசமும் ஒரு புவியியல் அரசியலை தாங்கள் செய்து கொண்டிருக்கின்றபடினால மனித உரிமை பேரவையிலேயும் அந்த உள்நாட்டு பொறிமுறையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள்கள் தேசிய மக்கள் சக்தியை ஒருவருக்கும் இல்லாமல் ஜனாதிபதி கடந்த கால ஜனாதிபதிகளுக்கு வாக்களிக்காமல் இந்த ஜனாதிபதிக்கு பெரும்பான்மையாக வாக்களித்து தாங்கள் அந்த ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு மாய பிம்பத்தை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாய பிம்பமானது இங்கே தமிழ் மக்கள் ஒரு தவறை செய்திருக்கின்றார்கள் அங்குதான். ஏனென்று கேட்டால் ஆனை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்ட மாதிரி எங்கள் தமிழ் மக்கள்கள் இன்று அந்த ஒரு அரசியல் கட்சிகள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் இருக்கின்ற ஒரு வெறுப்பு காரணமாகவும் அதன் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அங்கு செய்யப்பட்ட ஒரு இதாக இருக்கின்ற போதுதான் அந்த இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி மனித உரிமை பேரவையிலும் போய் விஜித கேரர் சொல்லி கொண்டிருக்கின்றார். இந்த உள்ளக பொறிமுறைக்கு இது ஒரு காரணமாக சொல்லி கொண்டிருக்கின்றார். எனவே நாம் அதை முற்று முழுதாக நிராகரிக்கின்றோம். எனவே நாங்கள் சர்வதேச பொறிமுறை ஊடாக தான் நீதி கேட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எத்தனையோ போராட்டங்களை செய்து கொண்டு வருகின்ற போதும் இன்றைய தினம் இந்த மனித உரிமை பேரவையிலே நாங்கள் ஒன்றே கூறிக்கொள்கிறோம். இன்று இந்த தாய்மார் 10 மாதம் சுமந்த தாய்மாரும் திருமணம் செய்த பெண்களுமாக இன்று தனது கணவர் வருவாரா, தனது பிள்ளை வருவாரா, சகோதரிகள் வருவார்களா, தந்தை வருவாரா என்ற ஏக்கத்தோடு இன்றைக்கு பசி பட்டினியோட தங்கள் பிள்ளைக்காக ஒரு நாள் தங்களால் இயன்ற உணவு தவிர்த்து தாங்கள் இந்த நீதியை கேட்பதற்காக இருக்கின்றார்கள். எனவே தான் நான் இன்று கூறிக்கொள்கிறேன், இந்த நாங்கள் இப்போ உணவு தவிர்ப்பு போராட்டத்தை அடையாளப்படுத்தி நாம் இந்த சர்வதேசத்திடம் சர்வதேச நீதியை பெறுவதற்காக நாங்கள் இருக்கின்றோம். அடுத்தடுத்த கட்டங்களில் உண்மையாகவே நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும், எந்த வடிவத்தில் போராட்டத்தை மாற்றி எங்களுக்கு நீதியை பெற முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் செய்வோம். கடைசியில் நாங்கள் சாகும் வரையாவது உண்ணாவிரதம் இருந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்க வேணும், இனிவார சமூகம் ஒரு நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்பதையும் இந்த நாட்டில் உண்மை கண்டறியப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், மீள் நிகழாமை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். எங்களோட உயிர் இருக்கும் வர வேண்டும். சாட்சியங்கள் அளிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த சர்வதேசம் வெகு விரைவில் நீதியை பெற்றுத்தர வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இலங்கையினுடைய இப்போதைய ஆட்சி பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சில கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கிழக்கிலே மிக மோசமாக மனித வேட்டையாடியவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த வடக்கு கிழக்கிலே காணாமல் ஆக்குதல்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கக்கூடிய அரச துணை இராணுவ குழுக்கள் அல்லது ஒட்டுக்குழுக்கள் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறது. இவர்களையும் அவ்வாறான கைதுகளை மேற்கொள்வதற்கான அழுத்தங்களை நீங்கள் ஒரு சங்கமாக இப்போதைய அரசிடம் ஏன் முன்வைக்கவில்லை? அதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று நம்புகிறீர்களா? எங்களை பொறுத்தவரையில் தெற்கில் நடக்கின்ற நடவடிக்கையை போன்று வடக்கு கிழக்கிலும் அவர்கள் ஏன் அவர்களுக்கு கை மாறாக உதவிகள் செய்திருக்கின்றார்களா என்றது கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. இந்த தேசிய மக்கள் சக்தி இங்கு இருக்கின்ற துணை குழுக்களும்
அவர்களோடு சேர்ந்து இவ்வளவு உறவுகளோட எத்தனை உறவுகளை அவர்களும் கொன்று குவித்திருப்பார்கள் என்றது இந்த அரசுக்கு தெரியாமல் இருக்கின்றதா? ஏனென்றால் கடந்த காலங்களில் அரசு பிடித்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது இங்கும் இருக்கின்ற எத்தனையோ இந்த செம்மணி புதகுழி தொடர்பாகவே இன்று ஒரு ஒட்டுக்குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் பேரை கூற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் சாட்சியமாக இருக்கின்ற நாங்கள் பெயர்களை உச்சரிக்கின்ற போது எங்களுக்கு திருப்பி இந்த ஒட்டுக்குழுக்களால் எங்களுக்கு அச்சுறுத்தல் வரலாம் என்ற ஒரு போர்வையில் தான் நாங்கள் அந்த பெயர்களை குறிப்பிடாமல் இங்கும் இந்த செம்மணி புதகுழி சம்பந்தமாக ஒரு துணை ஒட்டுக்குழுக்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் பிடித்து விசாரணை செய்து இந்த அரசு செய்யாது என்பதை ஏனென்று கண்டால் சம்பந்தப்பட்ட இராணுவத்தோடையே தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றது. எனவே அவர் முதலே கூறியிருந்தவர் இராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்றதை அவர் சொல்லியிருந்தவர். அந்த வகையில் எப்படி நீதி வழங்குவார் என்றதை தான் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நீங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை தொலைத்துவிட்டு இந்த வீதியாக கண்ணீரோடு இருக்கக்கூடிய உங்களுக்கான பதில் சர்வதேசத்திடமிருந்து கிடைக்கும் என்று நம்புகிறீர்கள். ஆனால் சர்வதேசத்தினுடைய நோக்கு அரசுகளினுடைய ஒரு மன்றுதான் ஐநா என்ற அடிப்படையில் அவர்கள் எப்போதும் அரசுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போதைய சூழலிலும் அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இப்படியாக இருந்தால் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை நாங்கள் எங்கு தேடுவது? என்ற பிள்ளை 2005ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்தது. ஒரு கட்டிட ஒப்பந்த வேலைக்காக வந்த இடத்த சாவச்சேரி மீசாலையில் வச்சு இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு 3 பேரை 2 பேரை விடுதலை செய்தது. அங்கத்தே டிவிஷன் என்ற பிள்ளை வன்னி மாவட்டம் என்று சொல்லி என்ற பிள்ளைய விடுதலை செய்யலை. என்ற பிள்ளைய மீசாலையில் வச்சு இராணுவம் ஒரு கிணத்தடியில் பின் கையை கட்டி தென்னை மரத்தோடு கட்டி வச்சுருந்தது. பெரியம்மா வீட்டில் நின்று தான் போனவர் பெரியதாய் போய் கேட்ட விடுதலை செய்வோம்னு சொல்லி போட்டு அந்த 2 பேரையும் விடுதலை செய்தது சாவச்சேரி இஎஸ். அவரையும் அடித்து கொன்று உங்கள் புதகுழியில் தாட்டதாக ஒரு கேள்வி. சரியான முடிவு எனக்கு தெரியாது. அந்த இஎஸ் போய் சொன்னார் என் மகன் உள்ளுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஆமியில் வச்சிருக்கிறதாக. நாங்கள் பிறகு போர் நிறுத்த கண்காணிப்பு குழு ஐசிஆர்சி எல்லாத்தோடும் தொடர்பு கொண்டு எல்லாரோடும் அங்கே போய் பார்த்த இடத்த போர் நிறுத்த கண்காணிப்பு குழு சொன்னார், உங்களோட மகனை உள்ளுக்கு அடித்து வச்சிருக்கிறார்கள், எல்டிடி என்று சொல்கிறார்கள், விடுதலை செய்யவில்லையன்று. நான் 2005 டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரையும் ஆமி கேம்புக்கு சென்றுள்ளேன். செல்லும்போது என் பிள்ளைய பக்கத்தில் அந்த பார்த்து கொண்டிருந்த ஒரு கடைக்கார ஐயா சொன்னார், உன்ற பிள்ளையா அம்மா பின்னங்கை கட்டி என் பிள்ளைய மதிய நேர உணவை கொண்டு வந்து பாசலோடு கொடுத்துட்டு என் பிள்ளைய பின்கை கட்டினபடி தள்ளி சாப்பாட்டில் கவிட்டு விழுத்தி என் பிள்ளைய சப்பாத்து காலால் தலையில் மிதிச்சு ரத்தமும் சோறும் என் பிள்ளை அந்த மீசாலையில் சாப்பிட்டதாம் என்று சொல்லி அந்த ஐயா சொன்னார். நான் அந்த இதை கேட்டும் பதைச்சு அந்த இராணுவ முகாமுக்கு போய் கெஞ்சி கேட்டேன். என் பிள்ளைய ஒரு தடவை காட்ட சொல்லி என் பிள்ளைய காட்ட இல்லை. திரும்ப நான் இபிடிபி கேம்புக்கு டக்ளஸ்கிட்ட போனோம். டக்ளஸ்கிட்ட போய் நாங்கள் இருக்க 4 கமரா பூட்டி எங்களை வன்னியிலேருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு இராணுவ பெரியவனை அழைச்சி அவன் திடு மாடு மாதிரி வந்து எங்களை பார்த்து கமராவையெல்லாம் பார்த்தான். நாங்கள் எங்களை சுட போகிறான்னு பயந்துட்டோம். இருந்தும் என்ற பிள்ளைய ஒரு தடவை காட்ட சொல்லி கேட்டு குளர்னன். குளரைக்க அவன் அந்த உதயனண்டவன் டக்ளேஸ்வரன் உதயனண்டவன் அவன் கேட்டவன் இராணுவத்திட்ட. இராணுவம் சொன்னவன் பலாலி இராணுவம் அவரை காட்டுறது சிக்கலன்னு சொல்லி சொன்னவங்கள். பிறகு எனக்கு காட்டுறேன்னு சொல்லி போட்டு என்னை ஏமாத்தி கை கழுவி விட்டுட்டான். போம்பிரா கேம்புக்கு போய் என் பிள்ளைய கேட்டேன். நான் என் பிள்ளைய காட்டும் கொண்டு பார்த்து சொல்கிறோம்ட்டு கடைசியாக போட்டோ கேட்குறாங்க. என் பிள்ளைய கையும் மெய்யுமா கைது செய்து என் சொந்த மண்ணில் என் பிள்ளை பிறந்த மண்ணில் குழி தோண்டு புதைச்சிருப்பாங்களேன்னு என்ற மனம் இப்போ சொல்லுது. இந்த செம்மணி புதவுளிக்கு எத்தனையோ சடலங்களை தோண்டி எடுக்கிறாங்களானா என் பிள்ளையும் அதுலேயே ஒரு பிள்ளையாக இருக்கமோண்டு நான் ஏங்கி மன நோயாக போகிறேன். என்ற பிள்ளைக்கு என்ன நடந்தேன்ட்டு வரையும் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த நீதியை சர்வதேச அரசாங்கம் எங்களுக்கு நீதியை தேடி தரோணுமென்று நம்பி இருக்கிறோம். இருந்தாலும் விளக்கு
ஊர்வலத்துக்கு வந்து இதில் நாங்கள் எல்லாரும் முறையிட்ட போது எனக்கு அந்த நம்பிக்கையும் அற்று போச்சுது. சர்வதேசம் எங்களை திரும்பி பார்க்காதன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அற்று போச்சு. எங்களுக்கு என்ன முடிவு, எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன முடிவு? காணா போன பிள்ளைகளுக்கு உன்ற ஊரில் வந்து எங்களை நீ எந்த ஊரில் வந்து என்ற பிள்ளைகளை குழி தோண்டி புதைச்சனியே, உன்ற ஊரில் வந்து உங்களோட தானே நாங்கள் குழி தோண்டி புதைச்சாதான் எங்களுக்கு இந்த ஆத்திரம் தீரும் ஐயா. ஆமாம், அப்படி அதாவது உங்களுடைய மகனுடைய இந்த கைது சம்பவத்தில் ஏபிடிபி அல்லது டாக்டர்ஸ் தரப்பிற்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்புறீங்களா? ஏபிடிபி முதல் ஆளாக இருப்பான், சம்பந்தமாக இருப்பான். ஏனெண்டா அவன் ரூமுக்கு போய் நாங்கள் கேட்டெடுத்து அவன் ஆஃபீஸில் அங்கே இருந்து பலாரி இராணுவத்தை அழைச்சி எங்களை வெரட்டி போட்டு பார்த்து சொல்கிறோம். இப்போ காட்டுற சிக்கலன்னு சொன்னவங்க அவன் உதயன் கேட்டவன் டக்ளஸிൻ്റെ ஒரு பங்காளி ஒருத்தன் கேட்டான், அந்த புள்ளிய அம்மா காட்ட சொல்கிறான். அவருக்கு காட்டும் கொண்டான். அந்த இராணுவம் வந்து கேட்டவன் 51வது பிரிகேடியர் படையணி மீசாலையில் அவன் வந்து சொன்னவன் காட்டுறது சிக்கலன்னு சொன்னவன். ஐயா என்ற புள்ளிய இராணுவம் இப்படி எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ செய்து போட்டாங்கள். என்ற புள்ளி என்ற பிறந்த மண்ணிலேயே என்ற புள்ளிய குழி தோண்டி வச்சுட்டாங்க. உலகிடக்கு ஐயா இந்த செம்மணிலெல்லாம் தோண்டி அழுறத எனக்கு என்ன செய்யுது? என் பிள்ளைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். என் பிள்ளை மாவீரனா அடிபட்டு சேர்த்திருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த சிங்களவன் கையில் என் பிள்ளைய அம்பிட்டுட்டுதான்னு தான் எனக்கு கவலையாக கிடக்குது. என் பிள்ளை தன்னை மண்ணுக்காக அடிபட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். மீசாலையில் வச்சு என் பிள்ளைய கைது செய்து கட்டி அடித்தாங்களே துரோகிகளே. நீ ரோட்டு வழியை கண்டா ஒவ்வொருத்தனையும் அடித்து மண்ணுக்கா புதவுட தோண்டி தாக்குறதான் எங்களோட திட்டமே. நீ நிச்சயமாக இந்த தாய்மாருடைய கண்ணீருக்கான பதிலை யார் சொல்லுவது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சர்வதேசம் கண்மூடி இருக்கிறது. உலகத்தினுடைய ஒவ்வொரு அரங்குகளிலும் இருக்கக்கூடிய அரசாங்கங்களினுடைய அரங்கமாக தன்னை ஐநா தொடர்ச்சியாக வெளிப்படுத்துமாக இருந்தால் மனிதர்களாக ஈழத்தமிழர்களை மதிக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை மாத்திரமே நாங்கள் இங்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஊர்காவற்றிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த நாங்கள் வந்து கோயிலில் இருந்து நாங்கள் எங்களோட அண்ணன் இந்த கோட்டை பிரச்சனைகளை ஓடி வந்தவர் எங்களையும் விட்டுட்டு ஓடி வந்து எங்களை கூட்டிக் கொண்டு இந்தியாவுக்கு போகிறேன்னு சொல்லி படகில் இந்தியாவுக்கு அகதிகளை ஏற்றி கொண்டு போனவர். போய் அங்கே கொண்டு விட்டுட்டு எங்களை ஏற்றுறதுக்கு வந்தவர். வரைகில் பாக்கு நீரிணையில் நேவி சுட்டு போட்டை சுட்டு அண்ணாவை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொண்டு வந்து நீர்கொழும்பு நுகக்கோட்டை சுரையில் அடைச்சி வச்சுருந்துட்டு விடுறேன்னு சொல்லி போட்டு விட இல்லை. பேருந்து அப்பா இந்த கிளாலி பிரச்சனையால் போகலாம் போச்சு. அப்போ ஆமிக்காரன் என்ன செய்தான்னு தெரியாது அண்ணாவை. இதுவரைக்கும் அண்ணா வர இல்லை. பேருந்து பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு வீடாக இருந்த நாங்கள் இந்த டயஸ் முகாமில் இருந்த நாங்கள் பேருந்து. அதுக்கு பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து அங்கே போனாங்க மிருசுவில்ல இருந்துட்டு பேருந்து ஆமிக்காரன் மஞ்சிட்டான் வந்த பிறகு நாங்கள் அதோட பிறகு போகையெல்லாம் போச்சு. கிளிநொச்சி பக்கம் போயெல்லாம் போச்சு. அதோட பேருந்து நாங்கள் இங்கே யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் தம்பியையும் கூட்டிக்கொண்டு வந்தேனாங்க. வந்து கச்சேரி ஈஸ்லேனுக்குள்ள இருக்கைக்குள்ள 11/4 நம்பர் வீட்டில் இருந்துனாங்க. அப்போ அந்த மூட்டன் தம்பி என்ன செய்தார், டவுனுக்கு போய் ஜெனரேட்டர் ஃபேன் உடைஞ்சு போச்சு, அதை நட்டு வாங்குவோம்ண்டு டவுனுக்கு போனவர். டவுனுக்கு போக இது வேம்படி ஜங்ஷனில் மெக்கானிக்கும் தம்பியும் போனவர். போக வேம்படி ஜங்ஷனில் வச்சு பிடிச்சி செக் பாயிண்டில் செக்கப் பண்ணிட்டு கையை காலை பார்த்து போட்டு மதத்திருக்கான் கையெல்லாமன்ட்டு. அப்பா தம்பி சொல்லியிருக்கிறான், அது நான் விறகு கொச்சுறேன், விறகு கொச்சி தான் அம்மா அப்பாவுக்கு உழைச்சி கொடுக்குறேன், நான் பார்க்குறேன் நான்ட்டு சொல்லியிருக்கிறான். அப்படின்னு சொல்லியும் அவங்க அதை கேட்கையில் பிடிச்சி கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க.
அப்போ அந்த போனை சேர்ந்து வந்த மெக்கானிக் பொடியன் வந்து எங்களுக்கு இப்படி சொன்னது இப்படின்ட்டு அதோட நாங்கள் எல்லோரும் ஓடி வந்து அவரோட சேர்ந்து அந்த பொடியனோட சேர்ந்து ஓடி வந்து செக் பாயிண்ட் டவுனுக்குள்ளே வேம்படி ஜங்ஷனில் நாங்கள் நின்று கேட்டேனாங்க நீங்கள் பிடிச்சி நீங்கள் விடுங்க தம்பியேண்ட அவங்க நான் விட்டுட்டேன் நீங்கள் வீட்டை போய் பாருங்க என்று சொல்லி போட்டு அவங்க ஒழிச்சிட்டாங்க. இந்த அழுது கொண்டு கடநேரமாக இன்னுனாங்க பேருந்து இரவு 6:30-7 மணியாக போச்சு. அதோட பேந்து சுடுவோம் விரட்டினாங்க. அதோட நாங்கள் பேஞ்சு வீட்டை வஞ்சிட்டோம். பேருந்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு கேம்பாக திரிஞ்சினாங்க. திரிஞ்சால் ஒரு முடிவும் எங்களுக்கு சொல்லே இல்லை. அப்போ பேஞ்சு அதுக்கு பிறகு அம்மா போகையில் இஞ்சியே இருந்துட்டா. அப்பாவும் செத்துட்டே அம்மாவும் பேருந்து செத்து போச்சுனேன் 2 பேரும். இப்போ நான் தான் சகோதரி நான் தான் இருக்கிறேன். நான் தான் எல்லாத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிஞ்ச எல்லா அலுவலையும் நான் தான் பார்க்குறேன். அப்போ இந்த செம்மணிக்களையும் வந்து தோண்டிறவங்க தோண்டைகளை பைக்கோ போட்டு தோண்டி எடுக்க எல்லாம் வந்து பார்க்குறேன். நான் பார்க்க ஒன்றும் எங்களோட தம்பியிட இது சாயல் ஒன்றும் இல்லை இந்த படம் ஐயா. தங்களுடைய உறவுகளை தேடி இந்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்திற்கு தயாராகி இருக்கிறார்கள். எதிர்வருகின்ற 5 நாட்களுக்கு இந்த போராட்டங்கள் இடம்பெறப் போகிறது. தொடர்ச்சியான போராட்டங்கள் 16 ஆண்டுகளாக இந்த வீதிகளில் கண்ணீரோடு தங்களுடைய உறவுகளுக்காக என்றோ ஒரு நாள் அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவுகளுக்கான பதில் என்ன? அரசுகளும் அரசியல் தரப்புகளும் தங்களுடைய அரசியலையும் தங்களுடைய சுய லாபத்தையும் நோக்காக கொண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தங்களுடைய மக்களினுடைய விடிவுக்காக இருந்தவர்கள் தங்களுடைய காலப்பகுதியிலே போராடி இருந்தார்கள். அவர்களுக்கு அப்பால் வீடுகளில் இருந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான நீதி என்ன என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஐநாவினுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கான சாதகமான முடிவுகள் இவர்களிடமிருந்து கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறது.